தம்பி தம்பி இங்க வந்தா தம்பி. ஆமாங்க, நீங்க ஏன் வந்தீங்க? நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். என் தங்கச்சி ஆண்டாள நீ பாத்திருக்கியா? ஆண்டாள நீ பாத்துக்க முடியாது. அவ ஒரு மாதிரி ரொம்ப நல்ல பிள்ளை. அதனால நீ காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாதான் வாழ்க்கை இருக்குது பாரு. அந்த வாழ்க்கை மனுஷனுக்கு ருசி. காபி காபி பாரு. இது சாப்பிட கொடுத்து வைக்கலையே. முள்ளவா சக்கரை பொறுமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும் கட்டு தம்பி 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 ஏன் என்னமோ ஒரு மாதிரியா இருக்கிற? ஓஹோ, சர்க்கரை எல்லாம் காணும்னா இந்த பாழா போன எறும்புங்கெல்லாம் இழுத்துட்டு போயிடுச்சு. அது உன் தர்மமா இருக்கட்டும், நான் சும்மா பேசாம உட்காந்துருந்துட்டேன். ஓஹோ, பாலை காணும்னா அது பூனை குடிச்சிட்டு போயிடுச்சு. அது நீ வளர்க்குற பூனை அக்கா, நான் சும்மா இருந்தேன். நான் பேசாமல இருந்தாலும் பப்ளிக் ரேடியோ மாதிரி தொண பேசிக்கிட்டே இருக்குங்களே, உங்களால பெரிய தொல்லையா போச்சு. என்ன சொல்ற? என்ன ஒண்ணு காதுல விடல, கொஞ்சம் இரு. என்னது? என்னவா? ஐயா, நான் வேணும்னா இந்த வீட்டை இன்னைக்கே காலி பண்ணிடுறேன். தயவு செய்து எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க, போயிடுங்க. வீட்டை காலி பண்றியா? தப்பு 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 தப்பு. அதெல்லாம் காலி பண்ண வேணாம். எனக்கு வீட்டு வேலைக்கு ஆள் இல்லைன்னு தானே. என் தங்கச்சி ஆண்டாள் இருக்குல்ல, ஆண்டாள் தெரியும், ஆண்டாள் அது ரொம்ப தங்கமான புள்ள. அதனால காலையில அனுப்பிச்சு வைக்கிறேன். அது வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கோ. நீ வா, தின்னு போ. அடாடா, உங்களால பெரிய தலைவலியா போயிட்டேன். இப்ப இந்த இடத்த விட்டு போறீங்களா இல்லையா? தலையை வலிக்குதா? இரு, நான் இப்போ போய் ஒரு அமிர்தம் எனக்கு டப்பா கொடுத்து அனுப்புறேன். ஏண்டா, நான் ஆடு ஒரு மாதிரின்னு உனக்கு தெரியும், போங்க. என்ன தம்பி கோபமா இருக்குதா? சொல்லித்தாட்டா கண்ணு, இப்படி உட்கார். இங்க பாத்தியா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்படி இல்லடா கண்ணு, அன்னை இல்ல, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதாவது உலகத்துல தாயாரும் தகப்பனாரும் தான் உண்மையான தெய்வம். அப்படி என்ன, எனக்கு தெய்வமே இல்ல தாத்தா. என்ன ஏமா அப்படி எல்லாம் சொல்ற? எனக்கு அம்மா இல்ல, அப்பாவும் இல்ல, பின்ன ஏன் தாத்தா எனக்கு தெய்வம்? அப்படி எல்லாம் சொல்லாதடா கண்ணு, அப்பா சீக்கிரத்துல வந்துருவாரு. சின்னம்மா, சின்னம்மா. என்னங்க? நேரம் ஆயிடுச்சு, குழந்தைக்கு படுக்க. அநியாயம் அநியாயம். யார் இவ்வளவு விளக்கையும் போட்டு வச்சிருக்கிறது? என்ன கரண்ட் தண்ணில இருந்து வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஓஹோ, ஏன் போட்டாட்டி? செந்தாமரை, செந்தாமரை, இது உனக்கு நியாயமா இருக்குதா? ஆமா, ஏன் இவ்வளவு வழக்கையும் போட்டு வச்சிருக்கேன்? நான் தான் ஏன் அவன் காலையில எல்லாம் விழுந்து ரோட்ல எறிகிற வழக்கு சன்னல் வழியா வீட்டுல விழுணும்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேனே, இது போதாதா? ஏன் இப்படி கொள்ள போற மாதிரி கத்துறீங்க? நாங்க பொம்பளைங்க தனியா இருக்காம லைட் இல்லாம இருட்டுக்குள்ள எப்படி இருக்கிறது? முதல்ல அதை எடுத்து காதுல மாட்டுங்க. என்ன சொல்ற? நாங்க பொம்பளைங்க இருட்டுக்குள்ள எப்படி தனியா இருக்கிறது? என்ன இருட்டுல இருக்கிறது எப்படிங்கிறியா? அடி போடி, லட்சக்கணக்கா போட்டு படம் எடுக்கிறாங்க, அதை கூட இருட்டுல தான் ஓட்டுறாங்க. ஆயிரக்கணக்கான பொம்பளைங்க உட்காந்து பாக்குறாங்க. ஐயோ, நம்ம இருட்டுல இருக்கிற மேனுட்டு வீட்டுக்கு ஒரு பெட்ரோல் மாஸ் லைட்டா தூக்கிட்டு வராங்க. ஆமா ஆமா, ஏட்டிக்கு போட்டியா பேசுறதுல ஒண்ணும் குறைச்சல, காரியத்துல ஒன்னையும் காணும். காகிதத்தை காணுமா? இதோ இருக்க. உங்க புத்தி உங்களை விட்டு எங்க போகும்? காரியத்துல ஒன்னையும் காணும். ஏய், அப்படி ஒண்ணும் சொல்லாத. என்னைக்கு சொன்ன பூ வேணும்னு சொல்லி இன்னைக்கு எப்படி ஞாபகமா இருக்கா பாத்தியா? பூ, காகித பூ. என்னங்க வீட்டுல காயத்தை ரொப்பறதுக்கு போறாதுன்னு என் தலையில வேற காயத்தை சேர்க்கறீங்களா? தலையில வேற சேர்க்கறங்கிறியா? இல்ல இல்ல, நீதான் அந்த மல்லிகை பூ செவந்திய பூலாம் வாடி போகுதுங்கிறிய. இது 5 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். தலையில வச்சுக்கிட்டு மழையில நனைஞ்சா கூட அப்படியே இருக்கும். மழையில ஏன் நீ நனையிற? அப்படியே மழை வந்துச்சுன்னா யார் வீட்லயாவது ஒண்டிக்க, உடம்பு பிடிச்சிட்டு போனாங்கன்னு அங்க போய் ஒதுங்கிக்க. ஆனா ஒண்ணு, இத தலையில வச்சுக்கிட்டு ஞாபகம் மறதியா குளிச்சு விடாத. இத நான் தலையில வைக்கிறதுல இருந்து குளிக்கவே மாட்டேன், தண்ணி
என் பொண்டாட்டினாலும் பொண்டாட்டி தான். ஏன்டா இதுல எல்லாம் உங்களுக்கு கஞ்சத்தனம் தோணுது? என்ன சொல்ற? ஆமா, நான் தான் கத்தி கத்தி பேசுறேனே, இது வேற என்னத்துக்கு உங்க காதுல? அது ஒரு அளவோட பேசணும். நீ அளவுக்கு மீறி கத்தி கத்தி பேசி என் மிஷின் கட்டு போச்சு. இது வேறயா? இனிமே பேசுறதா இருந்தா கொஞ்சம் கத்தி தான் பேசி தீரணும். இத கொண்டா சொல்றேன். இத நானே உன் தலையில வச்சு அழகு பாக்குறேன். ஐயா, இப்பதான் ஐயாவுக்கு வாலிபம் திரும்பி இருக்கு போல இருக்குது. அண்ணா, சீ, கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்க முடியலையே. ஏமா மணி 11க்கு மேல ஆகுது, நீ படுத்து தூங்கப்படாதா? தூக்கம் வரல அண்ணா. தூக்கம் இல்லையா? வரல. நீ தூது போனே, அது என்னாச்சு? தூது போகல நீ, அது என்னாச்சு? தூது போனேனா? போன ஜென்மத்துல ராமருக்கு போனதா சீதைக்கு போனதா? ஐயோ பாப்பா, சேகருக்கு தூது போனே, அத கேட்டா. சேகருக்கு தூது போனதா? கன்றா விடாது, தூதுன்னு பேரா? இந்த வாரமா அவன் ஒரு மாதிரியான ஆளா இருக்கிறான். நான் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா அவன் பாட்டுல எழுந்து போயிடுறான். அவன் இருக்கிற நிலைமைய பார்த்தா அவன் ஒரு கிராக்கு போல இருக்குது. ரொம்ப நல்லதா போச்சு. கிராக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். நான் கிராக்கா? சந்தேகம் என்ன? நீ ஒரு கிராக்கு, உங்க அண்ணன் ஒரு கிராக்கு, உங்க குடும்பமே கிராக்கு. கிராக்கி நீ பைத்தியம். என்னம்மா, என்ன ஏன் அழற? நாமெல்லாம் கெராக்கா. நாமெல்லாம் கெராக்கா. கெராக்கா? இவ சொல்றாளா? ஓய், நான் ஒரு மாதிரியான ஆளு தெரியுமா? தெரியுது. அண்ணே, அண்ணே, என்னங்க உங்க தங்கச்சி கூப்பிடுறா. எனக்கும் சேகருக்கும் எப்பண்ணே கல்யாணம்? விடுஞ்சுது. இதுல வெக்க வரையா? என்ன குழந்தை சலிக்கிறா? எப்ப கல்யாணம்னு கேக்குற? கல்யாணம் கல்யாணமா? அதுல பாருமா, நான் தூது போய் மட்டும் பிரயோஜனம் இல்ல, நீ அடிக்கடி அங்க போய் அவனை தாசா பண்ணிக்கணுமா? ஆமா, இப்படி எல்லாம் சொல்லி கொடுங்க. அவளும் உருப்பிட்டுருவா, குடும்பத்துக்கும் ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும். சும்மா இருடி. அப்புறமா அவனுக்கு வாய்க்கு ருசியா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்து கொடுக்கணுமா? அப்படியா? அப்படின்னா நாளைக்கு நானே சோறு வடிச்சு குழம்பு வச்சு பொரியல் பொரிச்சு கொண்டு போய் போட்டு நானே மயக்கிடுறேன்னா. என்ன சொல்றா? அவள நாளைக்கு குழம்ப வடிச்சு சோத்த பொரிச்சு சேகர கொடுத்து மயக்க போறான். குழம்ப வடிச்சுங்கிறான். ஐயோ, அந்த பூவை தூக்கி என் தலையில வை. இந்த ஆண்டாள், ஆண்டாளே, எங்க வந்த? என்ன விஷயம்? இதுவா? என்னது? என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்காக கஷ்டப்பட்டு பெரிய பெரிய முந்திரி பருப்பு, பெரிய பெரிய பாதாம் பருப்பு, இன்னொன்னு என்ன மறந்துட்டேன். உளுத்தம் பருப்பா? அது இல்லைங்க, அது இல்ல, வேற என்னமோ. தோரம் பருப்பா? தப்பு, அதுவும் இல்ல. சரி, தள்ளு குப்பைய. ஐயோ, அதுவும் இல்லையே. பிஸ்தா பருப்பு. இதெல்லாம் சேர்த்து நானே பாயசம் செஞ்சிருக்கேன். ஐயே ஆண்டாளே, எனக்கு தித்திப்பே பிடிக்காதே. ஐயோ, எதுவும் தித்திக்காதே. ஆனா பாயசம். பாயசமா? சாப்பிடுங்க. ஆண்டாளே, நீ ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல? நான் சொல்றதை கேளு. இன்னைக்கு நீ இதை எடுத்துக்கிட்டு போயிடு. நாளைக்கு நான் ஃபுல்லா சாப்பிடுறேன். ஃபுல்லா? ஐயோ, ஃபுல்லையா சாப்பிட போறீங்க? இது எதிர பெரிய தலைவேதனையா போச்சு. ஃபுல்லுனா நிறையன்னு அர்த்தம். நாளைக்கு நான் நிறைய சாப்பிடுறேன்னு சொன்னேன். இன்னைக்கு நீங்க ஒரு வாயாவது சாப்பிடணும். சாப்பிடல நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். ஒரே வாய் தானே, அதுக்கு நீ உப்பாரி வைக்காத, நான் சாப்பிடுறேன். ஏங்க, பாயசம் எப்படி இருக்கு? அத ஏன் கேக்குற? வெகு ஜோர் ஜோர். அப்படின்னா மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. நீ போ. போயிட்டு வரட்டுங்களா? போமா. வரேங்க. ஐயோ பாவம், இன்னைக்கு ரொம்ப பொறுக்குனீங்க போல இருக்குது. களைச்சு போயிருக்கிறீங்களே. இந்தாங்க பாயாசம், இதை சாப்பிடுங்க. என்னங்க, இந்தாங்க பாயாசம் சாப்பிடுங்க. என்ன அது?
முதல்ல இத காதுல எடுத்து மாட்டிக்காங்க. ஓஹோ, என்ன பாயாசம் பாயாசம், இத சாப்பிடுங்க. பாயாசமா? அரஞ்சனா தெரியுமா? என்னங்க இது? பாயாசம் உங்களை யாரு கிண்ட சொன்னது? எனக்கு வெறும் கஞ்சி போறாது, பாயாசமா பாயாசம். இப்படி நான் சம்பாதிக்கிறதெல்லாம் பாயாசம் கிண்டிக்கிட்டே இருங்க. கூடிய சீக்கிரம் நான் காஷாயத்தை வாங்கிக்குவேன். நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது. ஐயா ஏன் அப்படி கோவிச்சுக்கிறீங்க? இந்த பாருங்க, இது நான் காய்ச்சல, உங்க தங்கச்சி கைனால காய்ச்சற பாயாசம். கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன். தங்கச்சியா? ஆமா. தங்கச்சி கிண்டாளா? ஆமா. இதுல என்ன அவ்வளவு பெரிய விசேஷம்? ஒண்ணும் இல்ல. ஐயோ ஐயோ, சக்கரை போடுறது போல உப்பு போட்டு வச்சிருக்குதே. ஐயோ, அத கூட நீங்க கீழே போலியே. இந்த பாருங்க, இந்த பாயாசத்தை கொண்டு கொடுத்துட்டா உங்க தங்கச்சி அந்த பையன் சேகர்ல மாப்பிள, அந்த மாப்பிளைய மயக்க போயிருக்கிறான். மயக்க போயிருக்காளா? மயங்குவான் மயங்குவான். அவன் இந்த பாயாசத்துல மயங்குவான். அவன் ஒரு மாதிரியான ஆளுன்னு இவளுக்கு தெரியாது போல இருக்குது. அவன் இந்நேரம் எத்தனை பேர் தலையில அடிச்சானோ இவளை திரும்பி கூட பாக்குறது இல்லன்னு. ஏங்க அப்படியெல்லாம் சொல்றீங்க? ஏன்டி சும்மா நின்றுட்டு இருக்க? இந்தா இத எடுத்துட்டு போய் காய வச்சு வடகம் போட்டு வை. அதான பார்த்தேன். வத்தல் வத்தல் போட்டு வை. இவ்வளவு நாள் ஒண்ணும் சொல்லலையேன்னு நினைச்சேன். நீங்களா விடுறவங்க? அண்ணி வா 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 வா. அண்ணா, நான் கொடுத்த பாயசத்தை எவ்வளவு பிரியமா சாப்பிட்டாரு தெரியுமா? ஏன் ஆண்டாளு, இந்த பாயசபுரம் தம்பி சாப்பிட்டானா? சாப்பிட்டாரு. என்னங்க இது? என்னவா? பாயசம் அந்த தம்பி சாப்பிட்டுச்சான். நாக்கு செத்த பாய. அதான் அந்த நாக்கால பல போய் சொல்றான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? முழுக்க சாப்பிட்டுட்டு என் மூஞ்சிவே பார்த்தாரு. என் மூஞ்சிய பாத்துக்கிட்டே இருந்தாரு. அண்ணா, உன் மூஞ்சிய பார்த்தானா? தப்பு தப்பு. அவன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்துருக்கணும். இந்தா, ஏன் சும்மா நிக்கிற? இத நீ குடி. நீ குடி. இல்ல வேண்டாம் வேண்டாம். இந்த பாயசம் சாப்பிட்டவங்க அண்ணன் மூஞ்ச நான் பார்த்தேன். எனக்கு அதே ருசியா இருந்தது அண்ணா. பிரமாதம் பிரமாதம். உப்பு 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 வேணா வேணா, அவ உப்ப வேணாம். அவ இழைக்கிறதுக்கு நான் மருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். உப்ப வேணாம். அட நீங்க என்னங்க, நீங்க பாயசத்துல உப்பா? அண்ணி, உப்பு போட்டுட்டு என்ன அப்படி கட்டிக்க மாட்டாரு அண்ணி. ஆளாதம் ஆளாதம். உட்காருங்க. என்ன இது? ஓ ஐ அம் சாரி. உட்காருங்க. இப்படி உட்காருங்க. பரவாயில்லை, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. இந்தாங்க, உடம்பெல்லாம் நனைஞ்சிருக்கு. தேங்க்ஸ். நோ மென்ஷன். உட்காருங்க. உங்களுக்கு வேண்டாம், இந்த கட்டையை மழை கிட்ட ஒன்னும் அசிக்க முடியாது. நான் வாட்டர் ப்ரூஃப். ஓ, மழை நின்னுட்டா போல இருக்கு. நான் போய் வரட்டுமா? அதுக்குள்ள மழை நின்றுடுச்சா? அச்சோ, கொஞ்சம் காஃபி சாப்பிட்டுட்டு. வேண்டாங்க, அம்மா தேடுவாங்க. நான் போயிட்டு வரேன். வேணும்னா உங்களுக்கு நான் துணைக்கு. தேங்க்ஸ், வேண்டாம், நான் போயிட்டு வரேன். இந்த பாழா போன மழை ஏன் தான் நின்னு தொலைஞ்சதோ? அம்மா அம்மா. ஓஹோ, சுபியா பிள்ளையா? வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன காபி சாப்பிடான்னு கேக்குறீங்களா? காபி வேணா, ஓவன் இருந்தா கொண்டா சொல்லுங்க, சாப்பிடலாம். என்னங்க இது, என்னென்னமோ சொல்றீங்களே? என்ன என்னென்னமோ சொல்றீங்க? என்ன சிரிக்கிறீங்களா? ஓஹோ, இத காதல எடுத்து மாட்டலையா? வந்துமா, வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுதான் என்ன விஷயம்னு கேக்குறேன். என்ன விஷயம்னு கேக்குறீங்களா? ஒண்ணு இல்ல, பழம் தானே இது. நம்ம ஊடு இருக்கு பாருங்க, நம்ம ஊடு தெரியுமில்ல? தெரியும், சொல்லுங்க. அங்க ஒரு தத்தாரி பையன் வந்திருக்கான். நான் ஒரு மாதிரின்னு அவனுக்கு தெரியாது போல இருக்கு. அவன் ஏன் வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படிப்பட்டவன உடனடியா காலி செய்ய சொல்றது தானே? சொல்லிவிடலாம். நிறைய அட்வான்ஸ் வாங்கியிருக்கேனே. அவன் தான் கொடுத்தானே, நீங்க ஏன் வாங்குனீங்க? பணமாச்சேன்னு வாங்கி விட்டேன். ஓஹோ, அது மட்டுமா, மாசம் முடியறதுக்குள்ளார வாடகை எல்லாம் கொடுத்துறான். நல்ல பையன் போல் இருக்குது. ஆமா, பின்ன ஏன் அவனை அயோக்கியன்னு சொல்றீங்க? ஐயோ, மடக்கி விட்டீங்களே. அம்மா, நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த பையன் இருக்கிறானே, அப்பட்டமான அயோக்கிய பையன். அவனை பத்தி நான் இங்க சொல்லத்தான் வந்தேன். ஏன் பிள்ளைவா, உங்க வீட்டுல குடியிருக்கிறவனை பத்தி என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அங்கதானே விஷயம் இருக்குது. என்னது? அந்த பைய கூட உங்க மகா உஷா இல்ல? யாரது?
உஷா உஷா ஆ, ஆ. இந்த மக ஆ. ரொம்ப சிநேகிதமா இருக்குது. அப்படியா? ஆ, இவங்க போற போக்க பார்த்தா கல்யாணம் கூட பண்ணிக்குவாங்க போல இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, உங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட பேர். உண்மையாதான் சொல்றீங்களா பிள்ளைவாள்? ஆ? ஆ, உண்மையாதான். அந்த பையன் சேகரத்தான் உஷா கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். அப்பாடி, இத்தனை காலத்துக்கு பிற்பாடு உங்க ஆயுசுலயே இன்னைக்கு தான் ஒரு நல்ல காரியத்தை பத்தி சொல்லி இருக்கிறீங்க பிள்ளைவாள். என்னவா அது? என்ன நான் கோவமா பேசுறேன், நீங்க சிரிச்சுட்டு பேசுறீங்க? சிரிக்கத்தானே வேணும் பிள்ளைவாள். இத்தனை காலமா என் மக கல்யாணமே வேண்டான்னு இருந்தா, இப்ப கடவுளா பார்த்து அவ மனசை மாத்தி கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்றா. இந்த நல்ல காரியத்தை வந்து சொன்னீங்களே, இந்தாங்க பழம் எடுத்துக்குங்க. நல்ல செய்தியா? பழம் வேணாம்னாலும் வருத்தப்படுவீங்க. இதுல சும்மா கொட்டுங்க எடுத்துங்க பிள்ளைவாள். கொட்டுங்க கொட்டுங்க. நீங்க சொன்னது சரி, ஆனாலும் மாப்பிளை கொஞ்சம் பெரிய இடமா இருந்தா நல்லது. பெரிய எப்படி இருந்தா நமக்கு என்ன, அவ மனசுக்கு பிடிச்சா சரிதான். அம்மா ஒரு பொண்ணு வருது. வர வர வாங்க வாங்க. பிள்ளைவாள், என்ன கொடைய மறந்துட்டு போறீங்க? என் பேட்டை பாத்தியா? நான் பாக்கலையம்மா. வீடு முழுக்க தேடிட்டு கிடைக்கலையே. எங்கேயாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டியோ? எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், கேன் ஐ கம் இன்? ஓ, நீங்க வாங்க வாங்க. அம்மா, இவர்தான் மிஸ்டர் சேகர். நம்ம குபேரம் பிள்ளை வீட்டுல குடியிருக்காரு. வணக்கம். உட்காருங்க தம்பி. தேங்க்ஸ். நேத்து நல்ல மழை பெஞ்சப்போ இவர் வீட்டுல தான் ஒதுங்கினேன். ரொம்ப சந்தோஷம். அதனால என்னங்க, இந்தாங்க உங்க பேக். அடடே, இதை உங்க வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேனே, ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன் ப்ளீஸ். ஏன் தம்பி, நீங்க இந்த பட்டணத்துக்கு புதுசோ? இல்லைங்க, நான் இங்க வந்து 4 வருஷம் ஆகுதுங்க. என்ன வேலை செய்துட்டு இருக்காப்லையோ? இங்க ஆல் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனில சீஃப் அக்கௌண்டன்டா இருக்கு. ஓஹோ. அம்மா, வெந்நீர் ஆறுதுங்க, வரீங்களா? தம்பி பேசிக்கிட்டு இருங்க, இதோ வந்துட்டேன். உங்க அம்மா ரொம்பவும் நல்லவங்களா இருக்காங்களே. ஆமா, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ம். உங்களுக்கு பேட்மிண்டன் ஆட தெரியுமா? ஆட தெரியும், ஆனா சரியான பார்ட்னர் இல்லாதனால ஆடுறதில்ல. அப்படியா? அப்ப இனிமே நானே உங்க பார்ட்னர். வாங்க. அது கண்டேடுதே கண்டேடுதே எழில் காணவே. அம்மா ஆண்டாளு, என்னம்மா இதெல்லாம்? தெரியல, ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. அது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செஞ்சா கலப்பு இருக்காது. நீங்களே சேர்ந்து கூட்டுங்க. என் தலை எடுத்து. ஆண்டாளு, இப்ப நீ போக போறியா இல்லையா? என்னத்தான் இப்படி சொல்லிட்டீங்க? என்னது அத்தானா? அட பைத்தியமே, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? அடுத்த மாசம் உங்களுக்கு எனக்கும் லவ் லவ் கல்யாணம். என்னது லவ்வா? தொலைஞ்சிரு போ. ஆமா, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? எல்லாம் எங்க அண்ணா தான் சொன்னாரு. ஐயோ. அத்தா, இங்க வாங்களேன். வரமாட்டீங்களா அத்தா? வாங்க அத்தா. வந்து இந்த சினிமால வர்ற காதலருங்க மாதிரி நம்மளும் ஒரு பாட்டு பாடுவோம் அத்தா. பாடுங்க அத்தா. ஆண்டாளு, வந்து இந்த டூயட் பாடுறதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வச்சுக்கணும். நீ போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வாமா. அண்ணன் எதுக்கு? நான் மாட்டேன்ப்பா. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. உங்க அண்ணன் வந்தா தான் நாங்க 2 பேருமா சேர்ந்து பாட்டு கட்டி அதுக்கப்புறம் நாம டூயட் பாடலாம். போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வருவியா? என்னத்தா, காதலர்கள்னா இப்படிதான் பெரியவாங்களா? சேட்டாமா, நீ போமா. போ போ. சுவாமி, நான் போய் வரட்டுமா? போயிட்டு வா தேவி, போ போ போ. அட கடவுளே, உலகத்தில் இருக்கிற கோணல் அத்தனை இந்த பொண்ணு முகத்தெல்லாம் வந்து வச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படி வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தா அந்த கஞ்ச பிரபு இந்த பைத்தியத்தை நம்ம கழுத்திலே கட்டிடுவான் போல இருக்கு. வரட்டும், ஒரு கை பாத்துக்கிறேன். தம்பி, ஐயா வா தம்பி, உட்காரு. அது என்ன தொடப்பத்தை வச்சுக்கிட்டு தூணோட நிக்கிற? ஏன், எதுக்கு? மிஸ்டர் பிள்ளவாள், நான் சொல்றதை கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன்.
நான் ஒரு பையன், அதுவும் வயசு பையன். ஆமா வயசு பையன் தான். நான் கிழமை நான் சொன்னேன். அது கரெக்ட் மிஸ்டர் பிள்ளைவாள். நான் இங்க தனியா தானே இருக்கேன். இல்ல நான் தனியா தானே இருக்கேன்னு கேக்குறேன். அட ஏன் தம்பி சத்தம் போடுற? நான் காதல மாட்டிக்கிட்டு தான் இருக்கேன். முள்ள பேசு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்கு ஒரு வயசு பொண்ணை எப்படிங்க தனியா அனுப்பலாம்? எப்படி அனுப்பலாம்னு கேக்குறேன். தமிழ்நாட்டு பண்பையே கெடுக்குறீங்க. டபார் தம்பி, இப்படி எல்லாம் வாயை புடிச்சு மாங்கா புடிச்சு பேசாத. நான் ஒரு மாதிரியான ஆளு. என்னமோ ரெண்டு பேரும் பரஸ்பரமா பழகுனா ஒரு முடிச்ச போட்டு விடலான்னு பாக்குறேன். டபார் தம்பி, என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன சொன்னீங்க? உங்க தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஏன் இல்ல ஏன்னு கேக்குறேன். இல்ல அவளுக்கு அழகுல குறவா, அந்தஸ்துல குறவா, இல்ல மத்த பொண்ணு மாதிரி அது என்ன லூசா? என்னமா அதிகமா படிச்சதுனால கொஞ்சம் ஜோசியெல்லாம் பழகும், அவ்வளவுதான். அப்ப மன்னிக்கணும், இத போல ஜோசியல் பொண்ணு எனக்கு பிடிக்காதுங்க. டபார் தம்பி, நிச்சயமா என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். மாட்டேன். இந்த பாரப்பா, என்ன பார்த்து பேசுறேன்னு. நான் ஒரு மாதிரியான ஆளு. நானும் ஒரு மாதிரியான ஆள் தான். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். சரி இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன்.